இவர் உயிரோடு இருக்கும் பொழுது கடைசியாக அவர் கொடுத்த ஒரு நேர்காணல் அவர் சொன்ன வாக்குமூலம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவான வாக்குமூலம். நீங்கள் கேளுங்க, மக்கள் அப்போ தான் புரியும். தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது விஜய் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சாதாரணமாக ஒரு மக்களை போய் சென்றடைச்சு இந்த மக்களோட பேசணும்னு நினைக்கிறார். ஊருக்குள்ளே போகாதன்னு எப்படி சொல்லலாம்? நீ ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற, நீ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து நீ பாருன்னு சொல்கிறது எப்படி ஏற்புக்குரியதுன்னு நான் கேட்குறேன். ஆர்எஸ் பாரதி சொன்னதுலேருந்து மக்கள் வேணான்னு போராடுறத ஒரு கூட அவங்க மதிக்கலை. கரெக்டுங்களா? என்ன சொல்கிறாங்க? ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் உனக்கு இதற்கான வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம கம்பு சுத்தினார் ஒருத்தர், ஸ்னேக் பாபுவா சேகர் பாபுவான்னு தெரியாமல் அவர் பேசின விஷயத்தை நீங்கள் கேட்டிங்களா? எங்கே? கோயிலில். எந்த கோயில் தம்பி அது? முருகன் கோயில். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான். திருப்பதிக்கு போகிறான் 24 மணி நேரம் நிற்பான். எகத்தாளம் இருக்கக்கூடாது. எகத்தாளத்தோட திருப்பதியில் போய் நிற்கிற இங்கே நில்லுனா என்ன அர்த்தம்? அது அப்போ இதற்காகத்தான் இந்து அறநிலையத்துறையை அண்ணாமலை அவர்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. தான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி ஒரு துறையும் இருக்காது, சேகர்பாபுவும் இருக்க மாட்டார் அந்த பதவியில்னு சொன்னதுக்கான காரணம் தான். பல நபர்கள் நேற்று இரவுலேருந்து கதறதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இப்போ தாவேக்கா சார்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்கீஸ் பேம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்களா இலவசமாக விநியோகம் செய்வதற்கு. எதுக்குன்னு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் முதன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அப்படிங்கிற ஊரில் சமூக ஆர்வலர் ஜபஹர் அலி அப்படிங்கிறவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதற்கு எடப்பாடியார், அண்ணாமலை நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் கனிம வளங்கள் தொடர்பாக இவர் புகார் கொடுத்தாங்க. அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்த இவரை படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு காரணங்கள்லாம் சொல்லப்படுது. என்ன சார் பின்னணியில் நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக யார் பேசினாலும் இங்கே அவர்கள் காவு கொடுக்கப்படுவார்கள் என்பது நிதர்சனமாக இப்போ அரங்கேறி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது முதல் தாக்குதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. கனிம வளத்திடை குறித்து ஒரு இராணுவ வீரர் கம்ப்ளைண்ட் பண்ணார், அவர் வெட்டப்பட்டார். விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். புரியுதுங்களா? அதை அது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடிய பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட இவர் உயிரோடு இருக்கும் பொழுது கடைசியாக அவர் கொடுத்த ஒரு நேர்காணல் அவர் சொன்ன வாக்குமூலம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவான வாக்குமூலம். நீங்கள் கேளுங்க, மக்கள் அப்போ தான் புரியும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா, வெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா. திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்கள் அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கை மீண்டும் கேட்கிறேன். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாம ஆக்கிடுவாங்க. இப்ப நாங்க போய் நேரடியா தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுத்தி நிக்கிறாங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால மீண்டும் அதிகாரிகளை பாக்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்க மக்களை திரட்டி போராடுறத தவிர வேற வழி இல்லை. மிக விரைவில் அநேகமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்த போகிறேன்னு அவர் சொன்ன பிறகுதான் இது வேற வடிவம் பெறுகிறது என்றதுனால மண்ணையும் மக்களையும் இயற்கையும் நேசித்த ஒரு நபரை இங்கு வெட்டி படுகொலை செய்கிறார்கள். திராவிட மாடல். நல்லா புரிஞ்சுக்கங்க. 70,000 டாரஸ்ன்றது சும்மா கிடையாது. டாரஸ் லாரி எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ லோடு உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியும். 70,000 டாரஸ் லாரிகளை வச்சு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கான்னா ஏதோ குட்டியாக பொம்மை ஜீப்பு கிடையாதுல்ல, அது கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ அவ்வளோ வாகனங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்குன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. எல்லாருக்கும் தெரிகிறது. அங்கேருந்த காவல்துறை என்ன செஞ்சீங்க? யார் இந்த விஷயத்தை கசிய விட்டாருன்னு சொல்கிறாரு? அதிகாரிகள். அந்த மாதிரி ஆர்டிஓ அந்த அதிகாரிகள் இதை கசிய விட்டாங்கன்றார். கம்ப்ளைண்ட் கொடுத்த இடத்துல தமிழ்நாட்டில் என்ன ஒரு அவலமான நிலைனாக்கா
இல்லீகலாக ஒரு இடத்துல வந்து 24 மணி நேரம் மது விற்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அதை 100க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. போலீஸ்காரங்களே வந்து விற்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு கொடுத்து அவனை வெட்டுறதுக்கு வெட்டி சுற்றினாங்க. மறுபடியும் அவன் அந்த ஆள் பேசுனதை நம்ம பார்த்தோம். 24 மணி நேரம் மது இந்த மாதிரி விற்கிது, சட்டவிரோதமாக நடக்குன்னு சொல்லிட்டு திருப்பூர் பல்லடத்தில் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர் சொன்ன விஷயத்திற்காக அவர் வந்து வெட்டுறதுக்காக ஆட்கள் சுற்றினாங்க. அப்பவும் காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துச்சு, எவ்வளோ மெத்தனமா, என்ன மாடலு, என்ன கலர்னு கேட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவரும் அதே மாதிரி மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொன்ன பிறகு இவரை வந்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வெறும் ரவுடிசமும் போரிக்குத்தனம் மட்டும்தான் இருக்குன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்கள் மீது அத்துமீறல் எவன் வேணாலும் கை வைக்கிறது, எவன் வேணாலும் இங்கே கஞ்சா வைக்கிறது, மெத்து விற்கிறது, அபின் விற்கிறது, இது போல் ஒரு விஷயங்கள். இயற்கை வளங்களை என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்வேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மணல் மாஃபியா செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கரிகாலன்ற குரூப்பும் இன்னொரு குரூப்பும் சேர்ந்து மணல் மாஃபியாவில் வந்து மிக முக்கியமானவராக இருந்தார்கள், நமக்கு தெரியும். அதெல்லாம் யாரோடைய குரூப்பு, ஈரோட குரூப்பு, யாரெல்லாம் அதில் சேர்ந்துருந்தாங்க, முக்கியமாக சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னெல்லாம் பார்த்தோம். இப்போ அதே போல் இங்கே இவர் சொல்கிறது ஆர்ஆர்னு ஒரு குரூப்பை சொல்கிறாரு. இந்த குரூப் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுதுன்னும் பொழுது அப்போது இவ்வளவு எவிடன்ஸை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அரசாங்கத்திற்கு எடுத்து வைத்த பொழுது அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்திருக்கணும், இவருக்கான பாதுகாப்பு உறுதி செஞ்சுருக்கணும். அப்போ யார் திருடுறா, யார் வெட்டுறா? அதிகார மையம் இங்கே எப்படி துணை போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும்ன்றத ஒரு விஷயம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் கடைசியாக உயிரோடு இருக்கும் பொழுது அவர் கொடுத்த வாக்குமூலத்தையும் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அப்போது இந்த நிலைமை தான் இனி தமிழ்நாட்டில் தொடரும் பொழுது யார் மக்களையும் மண்ணையும் நேசிக்க முடியும்? ஒரே ஒரு நபர், யார்? பொன்முடி மீது ஒரே ஒரு நபர் சேற்றை வாரியதற்கு ஊரையே வந்து நீங்கள் காவு கொடுக்கறதுக்கு தயாராகி காவல்துறை இறக்குறீங்க. ஒரு பெண்ணை பாலியல் பண்ண செஞ்ச வழக்கில் வந்து பல நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்க அனானிஸ்டி வார்த்தையில் சொன்னாக்கா அவனை யாரையும் அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு நபரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் தேவைக்கு ஏற்ப எல்லாத்தையும் இங்கே காவல்துறையை வச்சு ஏவல் துறையாக மாற்றி இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதுன்றது தான் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லாத்துடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கணும் பொழுது அப்போ தொடர்ச்சியாக இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், 900 நாள் தாண்டி இன்றைக்கி 910வது நாள். இப்போ 910வது நாளாக வந்து இந்த பரந்தூரில் மக்கள் போராடுறாங்க. ஆனால் யாருமே அதை போய் சென்று பார்ப்பதற்கு தயாராக இல்லை. அப்போது முதல்வரோ துணை முதலமைச்சரோ போகிறது கிடையாது. ஒரு ஆள் போகிறேன்னு சொன்னால் கூட அதுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், 1008 கட்டுப்பாடுகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. நம்ம வீசா வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி இமிக்ரேஷனை கிளியர் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா தான் அவன் கூட இவ்வளோ கட்டுப்பாடு போட்டதே கிடையாது. ஒரு நபரை சந்திப்பதற்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே தான் சந்திக்கணும்னு எப்படி நீங்கள் கட்டுப்பாடு விதிக்க முடியும்? இது சர்வாதிகார நாடா? 13 கிராமம் இருக்குது நீங்கள் பரந்தூரை பொறுத்த வரைக்கும். 9 கிராம மக்கள் தான் சந்திக்கணும். நான் யாரை சந்திக்கணும் நீ எப்பறம் முடிவு பண்ணுவேன்? புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் அத்தனை பேரையும் சிறைப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி வைக்கிறீங்களே எப்படி? தமிழ்நாட்டில் இன்னார் தான் சந்திக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா? இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது தார்மீகமாக எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தது காவல்துறையும் இந்த அரசாங்கமும். ஆனால் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது விஜய் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சாதாரணமாக ஒரு மக்களை போய் சென்றடைச்சு அந்த மக்களோட பேசணும்னு நினைக்கிறார். ஊருக்குள்ளே போகாதன்னு எப்படி சொல்லலாம்? நீ ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற, நீ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல உட்காந்து நீ பாருன்னு சொல்கிறது எப்படி ஏற்புக்குரியதுன்னு நான் கேட்குறேன். சரி, இதுக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி இந்த ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஏன் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. RS பாரதி சொன்னதுலேருந்து மக்கள் வேணான்னு போராடுறத ஒரு டேஷாக கூட இவங்க மதிக்கலை. கரெக்டுங்களா? என்ன சொல்கிறாங்க? ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் உனக்கு இதற்கான வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுக்குறாரு. யார் வேணாலும் போய் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலான்றதை தாண்டி இதில் அறிவுக்கு பொருந்தாத விஷயம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதில் நீர் மேலாண்மை துறையெல்லாம் நாங்கள் வர வச்சு எப்படிலாம் அந்த நீர் மேலாண்மை பாதுகாக்கலாம், எப்படிலாம் மண்ணை பாதுகாக்கலாம்னு முடிவு பண்ணுறோன்ட்டு. எப்படி தண்ணியை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டையும் மேலே கட்டுவீங்களா? கட்ட முடியுமா? அறிவுக்கு ஒவ்வாத விஷயம் இவர்கள் பேசுவது. நம்மளை வந்து முட்டாள் நினச்சிட்டு இவங்க பேசக்கூடிய பேச்சு இது. யதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா அந்த இடத்தில் ஏர்போர்ட் வரணும்னாக்கா அது முழுக்க ஏரியும் வயலும் சதுப்பு நிலமாக இருக்கிறது. அந்த தண்ணீரை முதல்ல வெளியேற்றணும். வெளியேற்றாமல் எதையுமே செய்ய முடியாத பொழுது ஒட்டுமொத்த தண்ணீரை அங்கேருந்து நீங்கள் வெளியேற்றணும். எவ்வளோ பொருட்செலவுன்ற தாண்டியை விட அந்த மண் மலடாக போயிடும், மண் வறண்டு போயிடும். ஏன்னா நீர் ஆதாரம் என்பதை அழிச்சிட்டு தான் அங்கே வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வர முடியும். அத்தனை நீரை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் இந்த களிமண் இருக்குல்ல, அந்த மண் மேலே வந்து நீங்கள் எதுவுமே போட முடியாது. சாயில் டெஸ்ட் பண்ணினாக்கா அந்த பூமி அதற்கு ஏற்ற பூமி கிடையாது. கிட்டத்தட்ட விமானம் வந்து இறங்குவதற்கோ ஓடுதலம் அமைப்பதற்கோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்கோ விமானம்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து இறங்குறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது பொழுது அந்த மண்ணை வெளியேற்றணும். அப்போ அந்த மண்ணை வெளியேற்றினா என்ன பண்ணணும்? இப்போ இவர் கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா, மலையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இதே போல் மலைகளை உடைத்து கொண்டு வந்து பாறைகளை அங்கே கொட்டணும்.
அப்போ பாறைகளை கொட்டணும், எம்சாண்டை கொட்டணும், வேறு கரிசல் காட்டு மண்ணுகளை கொண்டு வந்து கொட்டி அந்த தளத்தை சமம் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும் பொழுது அங்கே இருக்க நீர் ஆதாரம் அழிகிறது, மண் வளம் குறைகிறது, மக்களுக்கு வந்து உணவு வந்து கிடைப்பதற்கான ஒரு வழிவகை கிடையவே கிடையாது. இங்கே மலைகளும் மண்ணுகளும் திருடப்படும், இயற்கை வளங்களும் மொத்தமாக சுரண்டப்படும். ஒரு ஏர்போர்ட்டுக்காக இவ்வளவு பெரிய ஒரு சதி ஏன் நடக்கணும்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நிலத்தை விட்டுட்டு ஏற்கனவே இன்றைக்கி அரிசிக்கு நம்ம எங்கே போய் வாங்குகிறோம்? சாதாரணமாக கர்நாடகா பொன்னி இருக்குது சார், வேணுமான்னு கேட்குறான். முப்போக விளைஞ்ச பூமி தமிழ்நாடு, நம்ம போய் கடையில் கேட்டால் கர்நாடகா பொன்னி வேணுமா, ஆந்திராவிலேருந்து வந்திருக்குன்றான். அப்போது நம்முடைய மண் எந்த அளவுக்கு மலட்டுத்தன்மையாக்கி மனிதனை மலட்டுத்தன்மையாக்கி அரிசிக்கு இப்போவே அடுத்தவன்ட்ட பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுட்டு இதில் பத்தாவதுக்கு பிளாஸ்டிக் அரிசி வேறு வந்துச்சு இடையில, ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் கோசுன்னு. அப்போ சைனாக்காரன் அவன் ஒரு பக்கம் இருந்து கொரோனா அனுப்புகிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தையும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரும் பொழுது நமக்கு இயற்கையாக கிடைச்ச எல்லாத்தையும் நம்ம ஏன் பறி கொடுக்கணும்? எகிப்து மம்மி இருக்குல்ல, நீங்கள் பிரமிடாக இருக்கட்டும், எகிப்து மம்மிகளில் அந்த மூக்கு பகுதிகளில் அவளை பதப்படுத்தும் போது மிளகு வைத்திருக்கதாக தான் தகவல் வந்திருக்கு. மிளகு தமிழ்நாட்டை சார்ந்தது, தமிழ்நாட்டில் இருந்து தான் வணிகம் செய்வதற்காகத்தான் அந்த அண்டை மாநிலமாக இருக்கட்டும் அண்டை நாடுகள்லேருந்து வந்து மிளகை வாங்கிட்டு போய் தான் அந்த மிளகுடைய மகத்துவம் புரிஞ்ச பிறகு தான் அவன் மிளகாயை கொண்டு வந்து உள்ளே திணிச்சு விட்றான். புரியுதுங்களா? மிளகான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளே வருது. அது மிளகான்றது நமக்குரியதே கிடையாது. அப்போது இப்படி ஒரு வணிகம், அப்போது எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை படைத்த நம்மளை வந்து அழிக்கக்கூடிய வேலையை வந்து இங்கே இருக்க முதலமைச்சருடைய தலைமையிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பற்றி கவலைப்படாமல் காவு கொடுக்க தயாராகி விட்டீர்கள்னாக்கா இது என்ன நாடு? நாடு மக்களும் நாசமாகி போகட்டும்னு சொல்கிறது மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இது என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு புரட்சி, ஒரு ரெவல்யூஷன் வந்தால் மட்டும்தான் நடக்கும் போல் இருக்குது. எப்படி வந்து சர்வதேச நாடுகள் முழுக்க வந்து ஒரு உணவு பஞ்சம் ஏற்பட்டு ஒரு சுழற்சி ஏற்பட்டு அப்புறம் நாடுகள்லேருந்து அதிபர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்களோ அப்படி ஒரு நிலைமையை வந்து வருவதற்கு முன் ஒரே வழி, ஒற்றை விரல் போடக்கூடிய ஓட்டை காசை வாங்காமல் இவங்களை அடித்து திமுக தரத்தி விட்டால் மட்டும்தான் உருப்படும். ஓகே, இது குறித்து எடப்பாடி அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது திமுக ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் சில அமாவாசைகளே இருக்கு, 13 அமாவாசைகள் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 100 அமாவாசை ஆனாலும் திமுக ஆட்சியில் தான் இருக்க போகுது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்கிறாரா? பதிவுகளில் பார்த்தீங்களா, அதை ஒரு 5 கட்சி அமாவாசை சொல்லுது பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிவு போடுறானுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு அமாவாசை அதாவது என்ன சொல்கிறது, செந்தில் பாலாஜிக்கு அமாவாசைன்னு ஒரு பேரே இருப்பது போல் வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பல ஊடகங்கள் அது போல் வந்து என்ன சவுக்கு சங்கர் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 5 கட்சி அமாவாசைன்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு பொழுது அந்த பதிவுகளை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, 13 அமாவாசைகள், 13னாலே எப்பயுமே ரொம்ப டேஞ்சர். ஞாபகம் இருக்கா? ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 13ஆம் நம்பர் வீடுன்னு வாங்க, பேயின்னு வாங்கி. அதுபோல் வந்து இந்த 13 வருஷம் நம்ம இந்த ராசி இல்லாத இந்த ஆட்சி நம்மளை விட்டு ஒளிஞ்சிருச்சுனாக்கா நல்லது ஒரு ஆட்சி பிறப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம்ன்றதுக்கான எடப்பாடியும் சொல்கிறாரு. எதிர்கட்சி ஒட்டுமொத்த ஆசையும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்கு வாய் இருந்தால் பேசிடும். கிட்டத்தட்ட நீங்கள் வேணான்னு காரி மட்டும்தான் அதுங்களாம் துப்ப முடியுது. ஏன் துப்புதுன்னு யாருக்குமே புரியாது. புரியுதுங்களா? அந்தளவுக்கு தான் இன்றைக்கி ஆட்சி போய்கிட்டு இருக்கணும் பொழுது இவர்கள் ஒவ்வொருவர்களும் மக்களை பற்றின எந்த ஒரு அக்கறையும் சிறிதளவு கூட கிடையாது. அதற்கு இன்னொரு உதாரணம், இன்றைக்கி நம்ம கம்பு சுத்தினார் ஒருத்தர், ஸ்னேக் பாபுவா சேகர் பாபு, அவர் பேசின விஷயத்தை நீங்கள் கேட்டீங்களா? ஆமாம். எங்கே? கோயிலில். எந்த கோயில் தம்பி? அதுவும் முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களை 6 மணி நேரத்திற்கு மேலாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் சொல்வது, சார் எங்களை தயவு செஞ்சு திறந்து விட்டுருங்க, நாங்கள் வந்து பெண்கள் சொல்வதுனாக்கா இயற்கை உபாதைகள் கழிக்க போக முடியல, குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்து மூச்சு திணறல் ஏற்படுகிறது, பசிக்கு பால் கிடைக்கல, நாங்கள் சாமி தரிசனம் செய்வதை கூட அப்புறம் பார்த்துக்கிறோம், திறந்து விட்டால் நாங்கள் வெளியிலேயாவது போயிடுறோம்னாக்கா அதை குறித்து அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருந்து சேகர் பாபும் கனிமொழியும் போகும்பொழுது கேட்குறாங்க. கனிமொழி பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் ஒரு வார்த்தை பேசலை, எனக்கு என்னன்னு டேஷ் ஆச்சுன்னு அவங்க போயிட்டாங்க. அந்த மக்கள் நீ கற்று எப்படியோ சாவுன்ட்டு. சேகர் பாபு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா போய் எகத்தாளமாக ஒரு பதில் சொன்னார். திருப்பதி கோயிலுக்கு போனால் மட்டும் 24 மணி நேரம் நிற்கிறானுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நில்லு சாவுன்னு சொல்ல வர. இங்கே ஒரு ஆட்சி எதுக்கு தம்பி? மக்கள் அல்லோல போடுறான், சார் எங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, குடிக்க தண்ணியில் இயற்கை உபாதைகள் கழிக்கணும், திறந்து விடுங்க அப்படின்னாக்கா திறந்து விட்டணும். இல்லையா முறைப்படுத்தணும். நீங்கள் அங்கே திருப்பதியில் செஞ்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் ஏன் செய்யலை? டோக்கன் மாதிரி கொடுங்க. ஆர்டர் வைஸாக 1 by 1 வந்து 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் டோக்கன் கொடுத்தீங்கன்னா இடையில வந்து யார் வேணாலும் இயற்கை உபாதைகளை கழிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு முறை கொடுத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து உலக நாடுகள் செய்யலாம்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. திராவிட மாடல் செய்கிறத பார்த்து இந்தியா முழுக்க காப்பி அடிக்கிறாங்க பிஜேபின்ட்டு. வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்கல்ல, செய்கிறதுக்கு என்ன? அழகாக எல்லாருக்கும் முதல்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வரிசைப்படி டோக்கன் நம்பர் கொடுங்க.
ஈஸியாக போச்சுல. இல்லையா, நீங்கள் அந்த ஓட்டர் ஐடி ஆதார்லாம் கொடுக்கும்பொழுது நீங்கள் டோக்கனோட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்துக்குமே எப்படி கொடுப்பாங்கனாக்கா உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு செகண்டில் பிரிண்ட் அவுட் வெளியில் வந்துடும், அவங்க முகத்தோடு வந்துடும். பிரிண்ட் அவுட் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோடு எடுத்து நம்பர் 1 2 கொடுத்தீங்கன்னாக்கா வரிசைப்படி நிற்க போகிறாங்க. எந்த தள்ளுமுள்ளும் இருக்காது. அழகாக நின்றுட்டு அழகாக தேவையானர்கள் போயிட்டு வந்துடலாம். ஆனால் இதை பற்றின அறிவு இருக்கணும். எகத்தாளம் இருக்கக்கூடாது. எகத்தாளத்தோட திருப்பதியில் போய் நிற்கிற இங்கே நில்லுனா என்ன அர்த்தம் அது? அப்போ இதற்காகத்தான் இந்து அறநிலையத்துறையை அண்ணாமலை அவர்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. தான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி ஒரு துறையும் இருக்காது, சேகர்பாபுவும் இருக்க மாட்டார் அந்த பதவியில்னு சொன்னதுக்கான காரணம் தான். மக்களை பற்றின அக்கறை இல்லாமல் இப்படியே திமிர்த்தனை எடுத்து பேசக்கூடிய நீங்கள் எவ்வளோ நாளைக்கு, இன்னும் அதான் சொன்னல 13 அமாவாசை தான்ற மாதிரி தான். அமாவாசைனாலே கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்துக்கோங்க. ஓகே சார், இந்த ஒரு இடத்துல இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பரந்தூரில் விஜய் அவர்கள் போய் மீட் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால தாவேகாவிற்கு அடுத்த ஒரு கட்டம் ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டு இருந்தாலும் திமுகவிற்கு விமர்சனம் அப்படிங்கிறது மேலும் மேலும் விழுந்துக்கிட்டு தானே இருக்குது. விஜயை நீங்கள் அடி மேல் அடி இடி மேல் அடி இடிக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் விஜய்க்கு பாசிட்டிவாக மாறுது. மிகப்பெரிய பாசிட்டிவ். நீங்கள் யதார்த்தமாக விஜய் இந்த ஊருக்குள்ளே போய் மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னாக்கா இது இன்னும் இவ்வளோ பெரிய கவனம் மிக்க பெரிய செய்தியாக பூதாகரமாக மாறி இருக்காது. விஜய் போனார் வந்தார், நல்ல செய்தி, அதற்கான என்ன முன்னெடுக்க எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம். ஆனால் விஜய்க்கு கடைசி நிமிஷம் நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் எந்த இடம்னு சொல்ல மாட்டீங்க. ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போகிறாரு, காவல்துறை 11 மணி வரைக்கும் இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நேரம் காவல்துறை நீங்கள் வச்சுருப்பீங்களாங்க? தூக்கி செவிட்டு கிடச்சிருக்க மாட்டீங்க. நேரம் ஸ்டாலின் அவர்கள் தூக்கி வேறு பக்கம் கிட்ட தண்ணியில் காட்டுக்கு மாட்டிருக்க மாட்டீங்க. அப்போது போலீஸ் எப்பயுமே ஒபே த ஆர்டர். போலீஸை நம்ம குறை சொல்வது கிடையாது. போலீஸை நீங்கள் காலதாமதம் செய்வதற்கு மாதிரி செய்ய சொல்லியிருப்பீங்க, அவர்கள் அது போல் செய்கிறார்கள் பொழுது அப்போ யதார்த்தமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விஜய் முதல் மாநாடு ஆரம்பித்தது வி சாலை. இந்த முறை அவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்ட இடம் வீனஸ் மஹால். விவியா வருதா? இதற்கு அடுத்து வீணாலே விஜய் வீணாலே வெற்றின்னு ஆகிப்போச்சு. நிச்சயமாக விஜய்க்கான வெற்றியை பாலிடிக்ஸில் மிக விரைவில் அவர் கிடைக்கணும் பொழுது விஜய் இந்த 2 வியை முடிச்சுட்டு அடுத்த வேங்கை வயல் அங்கேயும் போகணும். நீங்கள் இந்த வியை தொடர்ச்சியாக விட்டுக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருங்க, வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக விஜய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, பல நபர்கள் நேற்று இரவுலேருந்து கதறதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும். இப்போ தாவேக்கா சார்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹக்கீஸ் பேம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்களா இலவசமாக விநியோகம் செய்வதற்கு. எதுக்குன்னு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.